حي على الصلاة. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அருமை ஹாஜிமாக்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் பெருங்கிருபையால் புனிதமிக்க ஹரம் ஷரீஃபிலே நாம் எல்லாம் தங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் இந்த நசீபை கொடுத்ததை போன்று இங்கு செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்தருள்வானாக. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்முடைய பிள்ளைகள், பிச்சரங்கள், உறவினர்கள், நண்பர்கள், உலகத்தில் முஸ்லிமான மூமின்கள், ஆண்கள், பெண்கள், ஏழைகள், செல்வந்தர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நசீவை தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் கடந்த 10 நாட்களாகவே நாம் மக்காவினுடைய வரலாறு எப்படி உருவானது என்ற வரலாற்று தொடரை பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வரலாறு, அவர் பிறந்த பொழுது நடந்த நிகழ்வுகள் போன்றவற்றை பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான சம்பவம் தான் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அதை வைத்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்தையே தீர்மானித்தாங்க வரலாறுல. ஏன்னா அது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அந்த பிறந்த நாள் எழுதி வைக்கிற பழக்கம், வருஷத்தை குறிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இப்போ நம்ம கிராமத்தில் பாட்டிமார்கிட்ட போய், பாட்டி என் பர்த்டே எப்போன்னு கேட்டால், நீ அந்த எழுத்த விட்டு யஹ்யா பிவி கல்யாணம் நடந்துச்சுல்லம்மா, அதுக்கு அடுத்த நாள் பிறந்த அப்படிங்குவாங்க. இப்போ அந்த எழுத்த விட்டு யஹ்யா பிவி கல்யாணம் நடந்துச்சுன்னா அதை தேடணும். அது தேடினா தான் நம்ம பிறந்த நாள் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க, அப்போ தான் நீ பிறந்தங்குவாங்க. அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்ப வரலாறில் எப்படி எழுத ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு வரலாறுல, மிக முக்கியமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. அதனால் அரபு மக்களுக்கு மத்தியில் அந்த சம்பவம் ரொம்ப பிரபலமான சம்பவம். இந்த மொத்த அரபு உலகத்துக்குமே அந்த சம்பவம் பிரபலமான சம்பவம். அதுக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் பிறந்ததுனால அந்த சம்பவத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷத்தையே கணிச்சாங்க பிற்காலத்தில். அது என்ன சம்பவம் அப்படின்னா, காபத்துல்லாவை பொறுத்தவரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு அஸ்திவாரம் இட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவுக்கு அஸ்திவாரம் இட்டாங்க. அஸ்திவாரம் போட்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட உத்தரவின்படி அவங்களும் அவங்களோட மகனும் சேர்ந்து காபத்துல்லா கட்டினாங்க. இது எர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித இஸ்மாயில் ரப்பனா தக்கப்பல் மின்னா. இப்ராஹிம் அவருடைய மகன் இஸ்மாயிலும் சேர்ந்து காபத்துல்லாவுடைய அந்த அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது அவங்க அல்லாஹ் என்ன துவா செஞ்சாங்க, இறைவா எங்களிடத்தில் இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் காபத்துல்லா கட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுற காபத்துல்லாவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இருக்குது பாருங்கள் ஸ்கொயரு, இந்த ஸ்கொயர் அல்ல. இப்போ இருக்கிற காபத்துல்லாவுடைய ஸ்ட்ரக்சர் தப்பான ஸ்ட்ரக்சர். இது என்ன ஸ்ட்ரக்சருங்க? தப்பான ஸ்ட்ரக்சர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, 3 பக்கம் இப்படி ஸ்கொயராக இருக்கும், 3 பக்கமும் இப்படி ஸ்கொயராக இருக்கும், ஒரு பக்கம் இப்படி ஓவலாக இருக்கும், ஒரு பக்கம் ஓவலாக இருக்கும். இப்போ இந்த ஹத்தீம் இருக்குது இல்லையா, ஹத்தீமையும் சேர்த்து கற்பனை பண்ணி பாருங்கள், அதுதான் காபத்துல்லாவுடைய ஷேப்பு. சொல்ல புரியுதா? இப்போ ஹத்தீம் இருக்குது இல்லை காபத்துல்லா பக்கத்தில், அந்த ஹத்தீமையும் சேர்த்து காபத்துல்லா ஷேப் பண்ணிங்கன்னா அதுதான் காபத்துல்லாவுடைய ஒரிஜினல் ஷேப்பு. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்ட காபத்துல்லா. ஹைர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லா கட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல் பொறிக்கணும்னு தர்றாங்க. இல்லை மலைப்பாளையம் தானே, அந்த கற்களை கட்டுறாங்க, ஒவ்வொன்றா அடிக்கிட்டே வர்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்ன ஸ்ட்ரக்சர் படி
ஒவ்வொரு கல்லையாக அடிக்கிட்டு வராங்க. ஒரு அளவுக்கு அடிக்கிட்டாங்க, ஒரு ஆள் உயரத்துக்கு. அதுக்கு மேலே அவங்களால கட்ட முடியல. அந்த காலத்தில் சாரம் கட்டுற பழக்கம் கிடையாது, அந்த அனுபவம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம், பில்டிங் உயர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சாரம் கட்டிடுவாங்க. பில்டிங் உயர்ந்துச்சுன்னா சாரம் கட்டுவாங்க. அந்த காலத்தில் சாரம் கட்டுற பழக்கம் இல்லை, அந்த ஐடியாவும் இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. என்னடா இவ்வளோ உயரம் வந்துச்சு, இதுக்கப்புறம் வச்சுட்டாங்க, கை உயரம் வச்சுட்டாங்க, அதுக்கு மேலே உயர்த்த முடியல. ஆனால் அல்லாஹ் இன்னும் உயர்த்துங்கிறான். அல்லாஹ் சொன்ன ஸ்ட்ரக்சரே இப்போ உள்ள ஹைட்டு, இந்த அளவுக்கு உயர்த்தணும். எப்படி உயர்த்துறது, ஒரு கல் தூக்கி போடுறாங்க, அந்த கல் மேலே ஏறி நின்று காபத்தில் கட்டுறாங்க, அந்த கல்லளவு முடிஞ்சு போச்சு. இன்னும் உயர்த்தணும். அந்த காலத்தில் ஏணி பழக்கம் கிடையாது, சாரம் பழக்கம் கிடையாது. என்னடா பண்ணுறேன்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உயர்த்தினியா அல்லாஹ், இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இதில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை ஒரு பாடம் என்னென்னா, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் என்னால் முடியாதுன்னு ஒதுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ அல்லாஹ்ட்ட கேட்கணும். முடியாத அல்லாஹ் நிறைவேற்றுவான். இதுக்கு நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான படிப்பினை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. எதிரிகள் 3000 பேர் கொண்ட படையோடு வர்றாங்க. 1000க்கு மேற்கொண்ட படையோடு வர்றாங்க. யார்? மக்கத்து குறைஷிகள். யார் அடிக்கிறதுக்கு? முஸ்லீம்களை அடிக்கிறது, மதீனா அடிக்கிறதுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆயுத பலம் இல்லை, எந்த ஆள் பலமும் இல்லை, பணபலமும் இல்லை. பணபலம் இருந்தால் ஆயுதங்களை வாங்கிடலாம் மற்ற நாடுகள்லேருந்து. பணபலமும் இல்லை, படைபலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட மஷ்வரா பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம்? இப்போ 1000 பேர் கொண்ட படம் வர்றானுங்க, இந்த படம் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மதீனா நாசமாக்கிடுவானுங்க, மதீனாவை நாசமாக்கிடுவாங்க. அந்த வரலாறு அவங்க மதீனாவில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ், ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சஹாபாக்கள் சொல்கிறான், யார் ரசூலா ஒன்று பண்ணுவோம், எதிரிகள் ஊருக்குள்ளே வர விடாமல் நம்ம ஊருக்கு வெளியிலே போய் கூடாரம் அடித்து அவங்கள தடுத்துருவோம். அப்போ எங்கே போய் தங்கலாம்? அப்போ மதீனாலேருந்து 150 கிலோமீட்டரு பத்ரு, மதீனாலேருந்து 150 கிலோமீட்டர் பத்ரு. ரசூலா பத்ரில் போய் உட்காந்துட்டாங்க. எத்தனை பேர்? 313 பேர். எண்ணி விரலுட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு 314 இல்லை, 312 இல்லை, கரெக்டாக 313 சஹாபாக்கள். ஆயுதங்கள் என்ன? துருப்பிடிச்சு போன கத்தி, கூர் மழுங்கி போன வாள், உடஞ்சி போன ஆயுதங்கள், குருட்டு கழுத, செவிட்டு ஒட்டகம், நொண்டி மாடு, இதெல்லாம் ஒன்று போட்டாங்க. சஹாபாக்கள் பலகீனமான சஹாபாக்கள், உடம்புல பலமும் இல்லை, உடம்புல தாக்கத்து இல்லை, எந்தமான போர் பயிற்சி இல்லை. அந்த மாதிரி பலகீனமான மக்கள், பலகீனமான ஆயுதங்கள், இதை வச்சு எந்த போர் நடத்த முடியாது. குருட்டு கழுத, செவிட்டு ஒட்டகம், இதை பூரா கொண்டு பதிலில் ஒன்று போட்டாங்க. அப்போது தன்னால் முடியாதுன்னு மதீனாவில் உட்காரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, படை பலகீனமான படை, எந்த ஆயுதமும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. யார் ரசூல், யா அல்லாஹ் இப்போ போரெலாம் செய்ய முடியாதல்ல, நான் மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்களே வாங்க, இப்போதைக்கு நம்ம இங்கே உட்காந்து ஏத்திகாவில் உட்காந்து துவா செய்வோம் அப்படின்னு மஸ்ஜித் நபவியில் ஏத்திகாவில் உட்காந்துருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு துவா செஞ்சுருந்தாங்கன்னா அந்த துவா கபூல் ஆயிருக்காதா? கண்டிப்பாக கபூலாக இருக்கும். ஏத்திகாவில் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் எதிரிகளே வரவிடாம அங்கேயே அழிச்சிருப்பான். செஞ்சிருப்பானா இல்லையா? பெருமானார் துவா அவ்வளோ பவர்ஃபுல் துவா. ஆனால் பெருமானார் அதை செய்யலை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன பண்ணல, ஈஸி வேயை கையாளலை. என்ன ஈஸி வே? காபத்தில் இது மஸ்ஜித் நபியில் உட்காந்து துவா செய்யலாம், வாங்க சஹாபாக்கள் உட்காருங்க, நோன்பு வைங்க, ஏத்திகாஃப் இருங்க, துவா செய்வோம், செய்யலை. ஏன்னா இதை செஞ்சாலும் அல்லாஹ் உதவி கொடுத்துருப்பான். ஆனால் இதை விட அட்வான்ஸாக ஒரு வழி இருக்குது. என்ன வழி? குருட்டு ஒட்டகம், செவிட்டு கழுத, நொண்டி குதிரை, உடஞ்சி போன வாள், துருப்பிடிச்சு போன கத்தி, பலகீனமான மக்கள், இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் போர்க்களத்தில் போட்டாங்க. தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு, யா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ கேட்டாங்க, பிரஹ்மத்திக யா ஹய் யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ். சொல்லுங்க, ரொம்ப பவர்ஃபுல் துவா. இந்த துவாவுடைய மதிப்பு நமக்கு பல பேர் தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க எல்லாரும், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ். எவ்வளவு இக்கட்டான நேரத்துலையும், எவ்வளோ கஷ்டமான நேரத்துலையும் இந்த துவா ஓதுங்க, அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். சொல்லுங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ்.
எவ்வளோ இக்கட்டான நிலைமை, பிரச்சனை, கஷ்டம், நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, அப்படியே விழிப்பு திங்கி போய் நிற்கிறோம், பயந்து போய் நிற்கிறோம், நினச்ச அழுகையா. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த துவா ஓதுங்க, அல்லாஹ் உடனே கைக்குடி கொடுப்பான். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பல நேரங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அனுபவ ரீதியாக நான் பார்த்துருக்கிறேன். அனுபவ ரீதியாக பார்த்துருக்குறேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன ஜியாரத்து போகும்போது, போன குரூப் ஜியாரத்து போகும்போது, நவம்பரில் நினைக்கிறேன், நவம்பரில் ஜியாரத்து குரூப் போகும்போது 30 பேர் ரெடி ஆகிட்டாங்க. 30 ஆஜில் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் டிக்கெட் எல்லாம் போட்ட பிறகு நான் என் பாஸ்போர்ட்டை பார்க்குறேன். என் பாஸ்போர்ட் எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதம் இருக்குது. 6 மாதம் வரைக்கும் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். அந்த கணக்குப்படி நான் என்ன பண்ணேன், என் பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி டேட்டு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் டிக்கெட்லாம் போட்டாச்சு. அங்கே ஆஜிகள் 30-40 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் என் பாஸ்போர்ட் எடுத்து பார்க்குறேன், நான் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன். 5 மாதம் இருந்தது 6 மாதம் நினச்சிக்கிட்டேன். 5 மாதம் இருந்ததை 6 மாதம் நினச்சிட்டேன். அதை பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போது எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே பாஸ்போர்ட் எக்ஸ்பீரி ஆகுது. நான் ஹாஜிகளை கூப்பிட்டு போய் ஆகணும். 1 மாதத்தில் கண்டிப்பாக எனக்கு பாஸ்போர்ட் வராது. ஏன்னா என் பாஸ்போர்ட்டில் அந்த நேரத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு தான் நான் பாஸ்போர்ட் வாங்கிட்டு இருந்தேன். அதுலேருந்து அந்த வருஷம் தான் அல்லாஹ் ரிலாக்ஸ் ஆக்கி விட்டான். அல்லாஹ்வோட பெரிய கிருபை. 5 வருஷமாக ஒவ்வொரு வருஷம் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டில் போய் கேஸ் போக்கி ஆர்டர் வாங்கிட்டு வந்து பாஸ்போர்ட் வாங்குவேன். அந்த மாதிரி என் மேலே தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பெரிய கிருபை இந்த வருஷம் ராகத்தாக்கி விட்டான். அதனால் வந்து எனக்கு 1 மாதத்துலாம் பாஸ்போர்ட் கிடைக்காது. குறைஞ்ச 6 மாதம் வேணும். பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு 6 மாதம் வேணும் எனக்கு. கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் போடணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது, ஹாஜிகளை கூப்பிட்டு போய் ஆகணுமே. அப்போ கணக்குப்படி பார்த்தா ஹாஜிகள் கிளம்புறாங்க 9ஆம் தேதி. ஹாஜிகள் கிளம்புறாங்க 9ஆம் தேதி. என் பாஸ்போர்ட் முடியுது 7ஆம் தேதி. 7ஆம் தேதி எக்ஸ்பீரி ஆகுது என் பாஸ்போர்ட்டு. நான் என்ன பண்ண, உடனே மசூரா பண்ண என்ன பண்ணலான்ட்டு சொல்லிட்டு அப்போ எல்லாம் மசூரா கொடுக்குறாங்க. நீ 7ஆம் தேதி எக்ஸ்பீரி ஆகுதுனால நீங்கள் குறைஞ்சி 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியா விட்டு வெளியே போயிட்டால் போதும், அதுக்கப்புறம் அங்கே வச்சு என்ன வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. உடனே 6ஆம் தேதி நான் என்ன பண்ணிடுறேன், கிளம்பி துபாய்க்கு போயிடுறேன். துபாயில் எனக்கு ஒரு வேலையும் இருக்குது, துபாய்க்கு போயிடுறேன். துபாய்க்கு போய்ட்டு துபாய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷார்ஜாலேருந்து 8ஆம் தேதி மஸ்கட் வர்றேன். 9ஆம் தேதி ஹாஜிகளுக்கு வர்றாங்க, மஸ்கட்டுக்கு வருவாங்க. நான் 9ஆம் தேதி ஒரு நாள் மஸ்கட்டில் தங்கிட்டு, ஓமனில் ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் காலையில் ஹாஜிகளோடு சேர்ந்து ஈராக் கூப்பிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு எல்லாம் போட்டு ஹாஜிகள் எல்லாம் மெட்ராஸ் டு மஸ்கட் வந்து இறங்கிட்டாங்க. மெட்ராஸ் டு மஸ்கட் வந்து இறங்கிட்டாங்க. எப்போ 9ஆம் தேதி காலையில். நான் 8ஆம் தேதி மஸ்கட் வந்துட்டேன். எங்கேருந்து, ஷார்ஜாலேருந்து வந்துட்டு ஒரு நாள் நைட்டு மஸ்கட்டில் ரூம் போட்டு தங்கிட்டு 9ஆம் தேதி காலையில் மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு வர்றேன். ஏர்போர்ட் உள்ள ஹாஜிகள் உட்காந்துருக்குறாங்க. எந்த ஆச்சுங்க, மெட்ராஸ்லேருந்து சியாரத்து ஈராக்கு போக வேண்டிய ஆஜிங்க 30-40 பேர் உட்காந்துருக்காங்க. எங்கே உட்காந்துருக்காங்க, மஸ்கட் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். நான் ஏர்போர்ட் வெளியே நிற்கிறேன். நான் இப்போ எனக்கு இதை வாங்கிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போர்டிங் ஆர்டர் நான் எங்கே போனோம், நான் ஏர்போர்ட்டில் போகணும். என்ன பண்ணுறேன், டிக்கெட்டை கொண்டு கொடுக்குறேன். கவுண்டரில் சொல்கிறான். அந்த பாம்பில் பார்த்துட்டு, சார் யூ கேன் நாட் ட்ராவல் அப்படின்ட்டா. நீ ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ட்டா. ஏம்மா, யுவர் பாஸ்போர்ட் வாஸ் எக்ஸ்பயர்டு அப்படின்ட்டா. உங்களுடைய பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னேன், பாஸ்போர்ட் ரூல்ஸ் வந்து நான் பாஸ்போர்ட் எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து வெளியாகிட்டேன். இப்போ நான் 6 மாதம் டைம் இருக்குது, இதுக்குள்ளே நான் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், பாஸ்போர்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா. இல்லை சார், யூ கேன் ட்ராவல் டு இந்தியா ஒன்லி. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் அந்த பாஸ்போர்ட்டில் இந்தியாவுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் போக முடியும், வேறு எந்த நாளுக்கு போக முடியாது. உங்களுக்கு ஈராக் விசா டிக்கெட் தரமாட்டேங்கிறா. ஈராக் டிக்கெட் போடணுமா, நீங்கள் புதுசாக இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்தியா டிக்கெட் போட்டு நீங்கள் இந்தியாவுக்கு வேணால் போய்க்க திரும்ப இந்த பாஸ்போர்ட் வச்சு. எங்கே போக முடியாது, ஈராக்கு போக முடியாதுங்கிறா. இப்போ நான் சொல்கிறேன், ஏம்மா 6ஆம் தேதி எக்ஸ்பீரி ஆகிடுச்சு. நான் 7ஆம் தேதி தான் ஷார்ஜாலேருந்து மஸ்கட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்போ ஷார்ஜாவில் என்ன அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல, ஷார்ஜாவில் மஸ்கட் அலோவ் பண்ணியிருக்காங்களே, அது ஷார்ஜாக்காரங்க பண்ண மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேங்கிறாவோ. ஷார்ஜாக்கார மிஸ்டேக் பண்ணி உங்களை என்ன பண்ணி விட்டான், மஸ்கட்டுக்கு அனுப்பி விட்டான். இப்போ திரும்ப மஸ்கட்டு ஈராக்கு போகிறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் இந்தியாவுக்கு மட்டும் தான் போக முடியும். இந்தியா டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு போங்க. பகீர் நாய் போச்சு. 35 ஆஜிகள் உட்காந்துருக்குறாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க அடுத்த 2-3 மணி நேரத்தில் ஈராக்கு ஃப்ளைட். இவங்களுக்கு ஈராக் என்ன பண்ணுவாங்க, கைடுக்கு என்ன பண்ணுவாங்க, கூட்டு போகிறது யார், என்ன பண்ணுறது, ஒரு தகவலும் தெரியாது. புலம்புறேன். உடனே என்ன பண்ணேன், 2 ரகா முசல்லா விரித்தேன். 2 ரகா தொழுது அல்லாட்ட கேட்டேன். அல்லாஹ்வுக்கு வழியை கேட்டல்ல. ஹாஜிகள் பாவம் உள்ள பருதி வச்சுட்டு இருப்பாங்க. நான் வருவேன்னு காத்துட்ருக்காங்க. உள்ள மௌலானா வருவார், மஸ்கட்டில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுவோம் காத்துட்ருக்குறாங்க. மௌலானா மஸ்கட் வெளியே நிற்கிறாரு, ஏர்போர்ட்டுக்கு வெளியே போக முடியாத சூழ்நிலையில். தொழுது துவா செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டேன், சரி ஒன்று பண்ணுவோம், முதல்ல உள்ளே போய்டுவோம், ஏர்போர்ட் உள்ளே போய்டுவோம். உள்ளே போய் ஹாஜிகள்கிட்ட போய் நிலைமையை சொல்லுவோம். நிலைமையை சொல்லி ஹாஜிகள் இந்த மாதிரி, ஏன்னா அவங்க என்ன நிலைமைன்னு தெரியாமல் வந்துன்னு காத்துட்ருக்குறாங்க. என்ன நிலைமைன்னு தெரியாமல் இருக்கிறாங்க.
என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மெட்ராஸுக்கு போட்டு எனக்கு உடனே மஸ்கட் மெட்ராஸ் டிக்கெட் போடுப்பா, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு தான் டிக்கெட்டை போடுன்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு என்ன சொல்கிறேன், சரி நான் அந்த டிக்கெட் போட்டு தரேன், இப்போ நீ ஏர்போர்ட் உள்ளே அனுப்பிடுவா, டிக்கெட் போட்டு நீ யாரும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டா. ஹைர் அலமதுல மெட்ராஸ் டிக்கெட் போட்டு ஹாஜிகளை பார்த்துருவோம், பார்த்து அவங்கள பார்த்துட்டு சூழ்நிலை எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு, அதனால் நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் ஈராக்கு போகிற மாதிரி போயிடுங்க, நான் உங்களுக்கு உடனே ஈராக்கில் ஒரு கைடு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மற்ற இடங்களுக்கு கைடு ஏற்பாடு பண்ணி நம்ம ஃபோனில் இங்கேருந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு மெட்ராஸ் டிக்கெட் வந்துருச்சு. மெட்ராஸ் டிக்கெட் வந்துட்டு தொழுது சலான் தான் கொடுக்குறேன், ஃபோனில் மெட்ராஸ் டிக்கெட் வந்துருச்சு, தொழுது சலான் கொடுத்துட்ருக்கேன். அந்த கவுண்டரில் யாருமே இல்லை, காலியாக இருக்குது கவுண்ட்ரு. அந்த பெரிய ஆஃபீஸர் இன்னொரு ஆஃபீஸர் வந்து நீங்கள் தானே அந்த பர்சன் ஈராக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய பர்சன் அப்படின்னா, ஆமாண்ணே உங்கள் பாஸ்போர்ட்டை காட்டுங்கண்ணா. காட்டினேன், பார்த்துட்டு யூ கேன் ட்ராவல் டு ஈராக் அப்படின்னு போயிட்டான். நீங்கள் ஈராக் ட்ராவல் பண்ணலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு போயிட்டான். நான் அந்தம்மா மூஞ்ச பார்க்குறேன், அந்த கவுண்டரில் நம்ம மூஞ்ச பார்க்குறேன், அந்தம்மா கம் 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 அப்படின்ட்டா. கிட்ட போன உடனே சார் நீங்கள் தொழுவுறதை பார்த்த உடனே எனக்கே உள்ளது ஒரு என்ன வந்து இதாக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய ஆஃபீஸர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கலான்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நாட்டிலேருந்து வெளியே வரது மட்டும் தான் பிரச்சனை, அவர் சொன்னது கரெக்டு, அவர் எந்த நாட்டும் ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால் நீங்கள் போகலாம் சார் அப்படின்ட்டா. அல்லாஹ் அக்பர், போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் ஈராக்கில் போய் இறங்கியாச்சு. திரும்ப ஈராக்கிலேருந்து ஜோர்டான் போகணும், ஜோர்டான்லேருந்து பலஸ்தீன் போகணும், பலஸ்தீன்லேருந்து இஸ்ரேல் போகணும், இஸ்ரேலேருந்து மக்காவுக்கு வரணும், எத்தனை நாட்டு போகன்றது, எங்கேயாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அல்லாட ஸ்ட்ராங்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டேன், எல்லாம் இங்கே வந்த பிரச்சனை எங்கேயும் வந்துடக்கூடாது அல்ல அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல ட்ராவல் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்தாச்சு. எதுக்கு சொல்கிறேங்கன்னா, இந்த எவ்வளோ இக்கட்டான நேரத்துலையும் எவ்வளோ கஷ்டமான நேரத்துலையும் என்னோட அனுபவத்துக்காண்டி சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டமான நேரத்துலையும் இந்த துவா ஓதுங்க, யா ஹய்யா கய்யூம் பி ரஹ்மதிக நஸ்தகீஸ், இந்த துவா ஓதுங்க. நம்ம ஹாஜி ஒருத்தருக்கு இந்த தடவை வரும்போது பிரச்சனையாகி போச்சு, வந்து ரொம்ப கவலையாக சொல்கிறாரு. மகனுக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டு ஹரமில் எழுதணும் இறங்கணுன்னு இந்த ஹாஜிக்கு துவா செய்யடா, அவர் பாஸ்போர்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதான், இமிகிரேஷன் எந்த ப்ராப்ளம் இருக்கும், நம்ம கூட இப்போ வந்திருக்க ஹாஜி வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனும் துவா செஞ்சான். நானும் அந்த துவா அவரும் சொல்லி தரல, நான் அந்த துவா தான் ஓதிக்கிட்டு இருந்தேன். அவர் இமிகிரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே நிற்கிறேன், அதில் வந்து நான் நல்லபடியாக கிளியர் பண்ணி அனுப்பி விட்டான். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், எவ்வளோ இக்கட்டான இடத்துலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஞாபகத்துலேருந்து ஓதணும், நம்பிக்கையோடு ஓதணும். அல்லாஹ் ரசூல் சொன்னது ஒருபோதும் பொய்யாகாது. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் இந்த ஒரு துவா வச்சு அப்படின்னு. சுன்னத்தான துவாக்கள் எவ்வளோ இருக்குது, அதில் ஒன்று தான் இது, யா ஹய்யா கய்யூம் பி ரஹ்மதிக நஸ்தகீஸ். இந்த துவாவை தான் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க எங்கே, பத்ர் மைதானத்தில். அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவி செஞ்சான், எப்படி உதவி, கற்பனையிலும் சிந்தித்து பார்க்க முடியாத உதவி செஞ்சான். உலகத்தில் கியாமத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தாங்களோ எந்த நபிக்கும் செய்யாத உதவி அல்லாஹ் செஞ்சான். என்ன செஞ்சான், வானத்திலேருந்து மலக்குகளை இறக்கி பதில் அல்லாஹ் உதவி செஞ்சான். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையுமே நாமளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் அல்லாஹ் மேலே பாரத்தை போடணும். நம்ம செய்யாமல் உட்காந்துட்டு அல்லாஹ் கூடல அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் தரமாட்டான். கொடுக்குறதையும் கூரை பிச்சுக்கலாம் கொடுக்காது, அது இப்போ சீலிங் வேறு உடைக்கத்தே 2 நாள் ஆகும், புரிஞ்சுங்களா? அதனால் நம்மளால் செய்ய வேண்டிய முயற்சி எல்லாத்தையும் செஞ்சிடணும். நம்ம முயற்சி நம்பிக்கை நம்ம முயற்சி மேலே இல்லை, யார் மேலே, அல்லாஹ் மேலே. இதைத்தான் இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க, அவங்க யாரெல்லாம் நீ இவ்வளோ பெருசாக கட்ட சொல்கிற, இவ்வளோ ஹைட்டில் கட்ட சொல்கிற காபத்துல்லாவை, ஏன் ஹைட்டே மொத்தமே 8 அடி தான் 10 அடி தான், கையை உயர்த்தினா நான் 6 அடி, கையை உயர்த்தினா ஒரு 3 அடி, எத்தனை அடி தான், 9 அடி தான் மொத்தமே, இதுக்கு மேலே நான் எப்படி எல்லாம் இவ்வளோ உயர்த்த முடியும், என்னால் முடியாதல்ல அப்படிலாம் சொல்லலை. என்ன பண்ணாங்க, நான் முயற்சி பண்ணிடுறேன், கை உயர்த்தினது 9 அடி கட்டிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சாரம் கட்டவும் தெரியாது, ஏணி வைக்கவும் தெரியாது, ஒரு கள்ளத்துக்கு போட்டாங்க, கல் மேலே தூக்கி கட்டினாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு, இன்னும் அதுக்கு மேலே போகிட்டு இருக்குது. இப்போ அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இது மேலே உயர்த்தணுமே அல்லாஹ், என்ன பண்ணுறது அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. சகோதரர் நல்லா புரிஞ்சுங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்ததல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்லாஹ் கொடுத்ததல்ல, பெருமானாருடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. உங்களால் முடிஞ்ச அனைத்து முயற்சியை செஞ்சுட்டு நம்பிக்கை அல்லாஹ் மேலே வைங்க, நீங்கள் கனவிலும் சிந்திக்க முடியாத உதவி அல்லாஹ் உங்களுக்கு செய்வான். கனவிலும் சிந்திக்க முடியாத உதவி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா, யார் நம்முடைய பாதையில பாடுபடுகிறார்களோ முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாதையில லேசாக்கி விடுவேன். யார் என்று துவா கேட்குறாங்களோ எல்லா பாதையில லேசாக அல்லாஹ் சொல்லலை. யார் வீட்டில் உட்காந்துட்டீங்க எல்லா பாதையில லேசாகன்னு சொல்லலை. யார் நம்முடைய பாதையில் முயற்சி செய்வார்களோ, பாடுபடுவார்களோ, தன்னாலான எல்லா உழைப்பையும் போடுவார்களோ, இப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி தருவான்.
அப்போ நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யணும். அந்த மாதிரி தான் இப்ராஹிம் செஞ்சுட்டாங்க. 8 வரைக்கும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணா, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான். என்ன அற்புதம்? அவங்களே சிந்தித்தும் பார்க்க முடியாத அற்புதம். அவங்க ஏறின்ற கல் அல்லாஹ் லிஃப்ட் மாதிரி அப்படியே உயர வச்சான். கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? இப்ராஹிம் காலத்து எது உருவாயிடுச்சுங்க? லிஃப்ட் உருவாயிடுச்சு. கல் லிஃப்ட் மாதிரி உயர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குற ஆச்சரியப்பட, கல் உயருது, கல் பொறுக்கி உயர் தர்றாங்க அவசர அவசரமா. அப்போ தான் இப்ராஹிம் அந்த 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 கல் உயரதை பார்த்தோன்னு தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம் சொல்கிறாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அன்த சமியுல் அலீம், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அன்த சமியுல் அலீம். யா அல்லாஹ் எங்களை இதை கபூல் செஞ்சுக்க, யா அல்லாஹ் கபூல் செஞ்சு யா அல்லாஹ். அவங்க சொன்ன துவாவை அல்லாஹ் குர்ஆனில் வச்சுட்டான். இது எர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்த அந்த கல் உயர்ந்த பொழுது, கல் அவர்களை கொண்டு உயர்ந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அன்த சமியுல் அலீம். யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கல்லா, கபூல் செஞ்சுக்கல்லா, நீ தான் எல்லாத்தையும் அறிஞ்சவனாக இருக்கிற, எல்லாத்தையும் கேள்வியுறவனாக இருக்கிற. ஹைர், கல் உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது. அந்த கல்லுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்தான்னா, அந்த ஏரின்னு கட்டினாங்கல்ல, ஏதோ ஒரு கல்லை இஸ்மாயில் எங்கே கொண்டு போட்டாங்க, அது மேலே ஏறினு கட்டினாங்க. கட்டி முடித்த பிறகு அந்த கல் உயர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கல்லை அல்லாஹ் கியாமத் நாள் பாதுகாத்து, அந்த கல்லுக்கு பேர் தான் மகாம் இப்ராஹிம். அந்த கல்லுக்கு பேர் தான் என்ன? மகாம் இப்ராஹிம். இன்னைக்கு இருக்குதுல்ல கண்ணாடி கூண்டுக்குள்ள, அந்த கல் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் பதிஞ்ச அந்த கல். ஹைர், இப்ராஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மகாம் இப்ராஹிமும் ஹஜ்ருல் அஸ்வதும் எந்த மாதிரி கல்லுன்னு சொன்னால், அல் மகாமு வல் ஹஜரு யாக்கூத்தானி மின் யவாக்கைத்தில் ஜன்னா. இந்த மகாம் இப்ராஹிமும் இந்த ஹஜ்ருல் அஸ்வதும் சொர்க்கத்தினுடைய மரகத கற்களில் ஒரு கல்லுண்டாங்க. சொர்க்கத்தில் மரகதம் இருக்கும்ல, மரகத கற்கள் கோரல், அந்த மரகதங்களில் ஒரு 2 மரகதம் தான் எது? மகாம் இப்ராஹிமும் ஹஜ்ருல் அஸ்வதும். அப்போ நல்லா கவனிக்கணுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இதாத், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட தன்மை. அல்லாஹ் சொல்றியா, நான் செய்வேன்ல, நான் என்னால் முடிஞ்சு செஞ்சிருவேன்ல, நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், என்னால் முடிஞ்சு செஞ்சிருவேன், அப்புறம் நீ தருவே அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என்னாச்சு பாருங்க, அவங்க ஏறின கல்லுக்கு அல்லாஹ் வரலாற்றை கொடுத்துட்டான். என்ன வரலாற்றை கொடுத்துட்டான்? கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் ஒத்தஹிது மி மகாம் இப்ராஹிம முசல்லா, மகாம் இப்ராஹிமை உங்களோட முசல்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள், உங்களோட தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் உத்தரவிட்டான். ஹைர், இப்படி கட்டின காபத்துல்லா, இப்படி கட்டப்பட்ட காபத்துல்லாங்கிறது சாதாரண வரலாறு அல்ல. மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய தக்வா, மிகப்பெரிய ஈமான். நம்மளாம் வீடு கட்டுறா இருந்தால் கல்லையும் மண்ணையும் சிமெண்ட்டையும் ஜல்லியையும் அஸ்திவாரமாக போடுவோம். ஆனால் காபத்துல்லாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வாவையும் இறையச்சத்தையும் ஈமானையும் இஹ்லாஸையும் அஸ்திவாரமாக போட்டு கட்டப்பட்ட காபத்துல்லா இது. இப்போ ஏற்பட்ட காபத்துல்லாவுக்கு கண்ணியம் கிடைக்காம இருக்குமா? அல்லாஹ் அப்படியே காபத்துல்லாவுடைய புகழ் உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வரவழைச்சு, இது அல்லாஹ்வுடைய வீடாம். உலகம் பூரா அந்த மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் பூரா அந்த மக்கள் வர்றாங்க, ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, தவாஃப் செய்கிறாங்க, தப்பாக செய்கிறாங்க, அது ஒரு விஷயம். தப்பாக செய்கிறாங்க, ஆனால் அது ஒரு விஷயம். ஆனால் காபத்துல்லாங்கிற ஒரு புனிதமான வீட்டுடைய புகழ் உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த அரபுகளுக்கு கேட்பாரற்று கிடந்த இந்த அரபுகளுக்கு உலகத்தில் பெரிய மரியாதை கிடைச்சிருச்சு, காபத்துல்லாவுடைய பாதுகாவலர் இல்லைங்க. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு இந்த மண்ணன் தான் பாரு, என்ன பேர் வச்சுக்கலாம் அந்த நாட்டு மண்ணை? என்ன பேருங்க மண்ணுடைய பேர்? இந்த நாட்டு மண்ணுடைய பேர் அது நீங்கள் வச்ச பேர். அவர் தனக்குத்தானே வச்சிருக்க பேர் தெரியுமா? ஹாதிமுல் ஹரமைன் ஷரீஃபைன். ஹாதிமுல் ஹரமைன் ஷரீஃபைன், 2 புனிதமிக்க ஹரம்களுடைய ஹாதிம், வேலைக்காரன். நான் 2 புனிதமிக்க ஹரம்களுடைய வேலைக்காரன். ஜும்மால குதுபாவும் இமாம் அதான் அல்லாஹ் மன்சுருல் ஹாதிமுல் ஹரமைன் ஷரீஃபைன் வலி ஆஹதிஹி. நம்ம துவா அர்த்தமே தெரியாமல் ஆமீன் ஆமீன்ட்டு இருப்போம், அப்படி தானே? கொஞ்சமாக அரபி கற்றுக்கணுங்க. இதோட பெரிய கூத்துனா, ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்போ குவைத் ஏர்வேஸில் வர்றோம். குவைத் ஏர்வேஸில் உட்காந்தாச்சு ஃப்ளைட்டில். அந்த குவைத் ஏர்வேஸில் அரபியில் அனௌன்ஸ் பண்ணுறா, ஹாத தொய்யாரா தொய்யரு ஃபோக்கா தவாத்தின் அல்ஃபர் மீத்தரன். அது அனௌன்ஸ் பண்ணுறா, இந்த ஃப்ளைட்டு 30,000 அடிக்கு மேலே பறக்கும், இது இத்தனை மணி நேரத்தில் கிடக்கும், இத்தனை மணி நேரத்தில் குவைத் போவோம். பின்னாடி ராஜ் உட்காந்து ஆமீன் 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 இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம இருக்க அரபியில் என்னத்தை பார்த்தாலும் உடனே ஆமீன் சொல்லிடணும். அவன் எத்தனாயிரம் மீட்டரில் பறப்போம், மேலே போகிறோம், அங்கே பறக்க போகிறோம், பைலட் பேர் இது, நான் ஏர் ஹோஸ்டர் பேர் இது, நான் பெரிய இத்தனை மணி ரீச் ஆகும், அத்தனை மணி ரீச் ஆகும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவர் பின்னாடி ஆமீன் ஆமீன்கிறார். ஹயர், அதனால் கொஞ்சமாக அரபி தெரிஞ்சுக்கணும். நம்ம அரபிங்கிறது நல்ல பாஷை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பாஷை, சொர்க்கத்துடைய பாஷை, கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு கற்றுவிட்ட பாஷை, ரசூலுல்லாஹ்வுடைய தாய் பாஷை. ஆனால் பெரிய வேதனை என்னென்னா, நம்மளில் பல பேர் இன்னும் கூட அரபி ஓத கூட தெரியாமல் இருக்கிறோம்.
படி கூட தெரியாமல் இருக்கும். குறைஞ்சபட்சம் குரான் ஓதுறதுக்கான அரபி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன் குரான் ஓதி தர்றாங்கன்ற. யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஒரு 5-6 பேர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யாருமே இப்போ இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து குரான் கிளாஸ் ஆரம்பிக்குது. அதையும் நல்ல செய்தி சொல்கிறேன். ஆர்வம் உள்ளவங்க வந்து கலந்துங்க இன்ஷா அல்லாஹ். இது வாய்ப்பாக பயன்படுத்திங்க. சொல்கிறேன், விவரம் கடைசியாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்போ அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இப்போ அல்லாஹ்வோட உதவி வந்துருச்சு. என்ன உதவி? அந்த கல் உயர ஆரம்பிச்சிச்சு. உயர்ந்த பிறகு கட்டி முடிக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளோ ஹைட் வேணுமோ கட்டி முடிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் அந்த கல் சொங்கின்னு கீழே வந்து இறங்கி கீழே அதே இடத்துல உட்காந்துச்சு. காபத்தில் வாசல்லையே. மக்காம் இப்ராஹிம் இருந்த இடம் எங்கே? நல்லா கவனிங்க. அந்த கல் மேலே ஏறி தான் இப்ராஹிம் காபத்தில் கட்டினாங்கன்னா அது காபத்தில் ஒட்டி தானே இருந்திருக்கணும். காபத்தில் ஒட்டி தான் இருந்துச்சு. ரசூல்லா காலம் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த காலத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இது இங்கே இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காபத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இப்போ இருக்கிற இடத்துல வச்சாங்க. இப்போ காபத்துலாம் தள்ளி இருக்குல்ல, ஒரு 10 அடி தள்ளி இருக்குமா? 10 அடி இருக்குமா? எத்தனை அடிங்க? 5-6 அடி அதிகமாக இருக்குன்றாங்க. 10 அடி. வேறு இன்ஜினியர்ஸ் யாராவது நாளைக்கு போய் அளந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ காபத்துலேருந்து இத்தனை அடி தள்ளி வச்சாங்க உமர் ரலியல்லாஹு காலத்தில். அது வரைக்கும் எங்கே தான் ஒட்டி இருந்துச்சு? அது காபத்துலாவோட ஒட்டி இருந்துச்சு. ஹைர். இப்படி உலக புகழ் அடைஞ்ச உடனே யமன் தேசத்தில் ஒரு ராஜா இருக்கான். அவன் பேர் புக்தநஸர். அப்ரஹான்னு பேர். அவனை புக்தநஸர் வந்து இன்னொரு ராஜா. இவன் பேர் அப்ரஹா. யமன் நாட்டு அரசன். இந்த அப்ரஹா வந்து இவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால், காபத்துல்லாவே மக்கள் போகிறாங்க, நான் ஒரு ஆலயம் கட்டுறேன் யமனில், மக்கள்லாம் இங்கே வரட்டும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஆலயம் கட்டுறான். எங்கே? யமனில். ரொம்ப அழகான ஆலயம் கட்டி மக்கள் அங்கே வாங்கினா ஒரு மக்கள் அங்கே போகிற மாதிரி இல்லை. இது அல்லாஹ் தகப்பல் மின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா எல்லாம் கபூல் செய்ய எல்லாம் கபூல் செஞ்சுட்டான். அங்கே கபூலித்து கிடைக்கணும்ல, போட்டிக்காண்டு கட்டினதில்ல, அதில் மதிப்பு இருக்காது. அந்த மாதிரி மதிப்பு இல்லை. இதுக்கடையில் இந்த அரபு நாட்டிலேருந்து ஒருத்தன் வியாபாரத்துக்கு யமன் நாட்டுக்கு போனவன், இங்கேருந்து யமன் நாட்டுக்கு போனவன் அந்த அப்ரஹா கட்டின அந்த சர்ச் இருக்குதுயா, கோயில், அது உள்ளே போய் மலம் கழிச்சு விட்டு வந்துட்டான். நீ போட்டியாக பொறாமையா படுற, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு. அவனுக்கு வந்துச்சு கோவம். ராஜா வந்துச்சு கோவம். மோன அந்த காபத்தில் இருக்கிறனால தானே என் கோயிலை மதிக்க மாட்டேங்கிறீங்க, இடிக்கிற பாரு. என்ன பண்ணான்? பெரிய யானைப்படையை அனுப்புகிறான். அந்த யானைப்படை தான் நம்ம சொன்னோம் வாதிய முஹஸ்ஸர். முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் நடுவில் உள்ள பகுதி சொன்ன இல்லை வாதிய முஹஸ்ஸர். அங்கே வர்றான். அந்த தாயிஃப் வழியாக வர்றான். யமன்லேருந்து தாயிஃப் வழியாக யானைப்படம் வந்துருச்சு. எதை அழிக்க? காபத்தில் அழிக்க வருது. அப்போ காபத்துல்லாவுடைய முத்தவலியாக யார் இருக்காருன்னா அப்துல் முத்தலிப் இருக்கார். யார்? ரசூலுல்லாவுடைய சின்னத்தா பாட்டனாரா? இல்லை முடிச்சு தானே இருக்கிறீங்க? ரசூலுல்லாவுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் மக்காவுடைய முத்தவலியாக இருக்கார். அப்போ அவருடைய ஒட்டகங்களையோ மாட்டு பண்ணையோ மேய்ச்சிட்டு இருக்கார் அவர். அப்போ அந்த யானைப்படையில் வந்தவன் என்ன பண்ணுறான்? அவருடைய ஒட்டக பண்ணையிலேருந்து ஒரு 10 ஒட்டத்தை பிடிச்சிட்டு போயிடறான். இவர் வந்து எண்ணி பார்க்குறாரு, ஒட்டகம் 10 கம்மியாக இருக்குது. உடனே என்ன பண்ண நேரம் அங்கே போகிறார். கேள்விப்பட்டு அங்கே போகிறாரு. அந்த அப்ரஹாம் மன்னிட்டு சொன்னேன்பா, உங்கள் ஆள் தெரியாமல் ஏன் ஒட்டகத்தை 10 ஒட்டத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களாம்பா, அது ஏன் ஒட்டகம்பா கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் கேட்க சிரிச்சிருக்கான். யார்? அப்ரஹா. சிரித்து சொல்லியிருக்கான், யோ உன் காபத்துல்லாவே அழிக்க வந்திருக்கிறேன், காபத்துல்லாவை அழிக்க வந்திருக்கிறேன், அதை பற்றி கவலை இல்லை, உன் 10 ஒட்டகத்தை பற்றி கவலைப்படுறியா, 10 ஒட்டகத்தை பற்றி கவலைப்படுறியா அப்படின்னா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இதை பாரு, ஒட்டகம் எனக்குள்ளது, ஏன் ஒட்டகம், நானும் அதை பற்றி கவலைப்படணும். காபத்தில் யாருக்குரியதல்ல, எனக்குரியதல்ல, அல்லாவுக்குரியது, அவன் பார்த்துப்பான் அப்படின்றாரான். அப்படியே அவன் அல்லாஹ் எப்படி பார்க்குறான்னு பார்க்கலான்னு சொல்லி ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பி இவன் யானைப்படையை முன்னாடி வருதான், யானைப்படையை விரட்டுறான். யானைப்படை வரமாட்டேங்குது, முன்னாடி வரமாட்டேங்குது, அப்படியே படுத்துருது அங்கேயே. இவன் மீறி விரட்டுறான், படுத்துறது. அப்போ தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அபாபில்ங்கிற பறவையை அனுப்பி அதனோட சொண்டில் சின்ன கற்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னால் மின் சிஜில்ங்கிறான், சுடப்பட்ட கற்கள்ங்கிறான். இன்னைக்கு ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது அறிவியல் விஞ்ஞானின்னு சொல்கிறாங்க, அது சுடப்பட்ட கற்கள்ங்கிறது அந்த காலத்து மக்கள் சொல்கிறதுக்காண்டி புரியத்துக்காண்டி சொல்லப்பட்டது. ஆனால் இன்ன காலத்தில் அது துப்பாக்கியுடைய ரவையை கூட இருக்கலாம். துப்பாக்கி ரவை இத்தினோண்டு ரவை தானேங்க, ஒரு யானையை சுட்டலாமா இல்லையா? இல்லைங்க, இத்தினோண்டு ரவை எப்படிங்க யானையை சுடும், கேட்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் அதனால தான் மின் சிஜிலுங்கிறான், சுடப்பட்ட கல்லுங்கிறான், சூடேற்றப்பட்ட கல்லுங்கிறான். சூடேற்றப்பட்ட கல்லுனா அது துப்பாக்கி குண்டா கூட இருந்திருக்கலாம். அதை எதை கொண்டு வந்துச்சு? அபாவில்ங்கிற பறவை கொண்டு வந்து யானை மேலே இருந்துச்சு. அந்த யானைப்படை எப்படி ஆயிடுச்சு? இப்போ ஜாலகும் காஸ்ஃபி மாக்கூல், சுவைக்கப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான்.
இந்த ஆண்டு நடந்து, இந்த சம்பவம் நடந்து அடுத்த வருஷம் தான் யார் பிறக்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிறக்கிறாங்க. அதனால இந்த வருஷத்துக்கு பேரு ஆமுல் ஃபீல். இந்த வருஷத்துக்கு பேர் என்னங்க? ஆமுல் ஃபீல். ஹைர், ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க, பிறந்து மக்கால வளர்றாங்க. மக்கால அவங்களுக்கு பேர் என்ன? சாதிகுல் அமீன். அவங்க பேர் என்ன? சாதிகுல் அமீன். சாதிக்குனா உண்மையாளர், அமீன்னா நம்பிக்கைக்குரியவர். இதுதான் அவங்களோட பட்ட பேராக இருக்குது. நல்லா கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால பிறக்கிறாங்க, மக்கால வாழ்கிறாங்க. நிறைய பெரிய வரலாறு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ வியாபாரத்துக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, குருவியாக போகிறாங்க. வெளிநாட்டு எப்படி போகிறாங்க? குருவியா. குருவினா என்னங்க? குருவினா தெரியாதா? தெரிஞ்சவங்க தெரியாத கேட்டுங்க. குருவியாக போகிறான். குருவின்னு சொன்னால், நான் இவரை வந்து வெளிநாட்டு வியாபாரத்தில் பண்ணால் நான் இன்வெஸ்டர், நான் முதல் போடுவேன். என் பணத்தை எடுத்து இவர் கொண்டு போவார். கொண்டு போய் என்னை வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிச்சு கொண்டு வருவார். அப்படி கொண்டு வராரு இல்லைங்களா? எனக்கு பேர் கொக்காங்க, நான் தான் கொக்கா. எனக்கு பேர் என்ன? முதலையா? அதான் இவருக்கு பேர் குருவின்னுவாங்க. இவர் தானே பொருளை எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் குருவியாக போகிறாங்க. நான் அதனால் பஜார் வியாபாரம் குருவியாக போகிறது சுன்னத்து, ரசூலோட சுன்னத்து. யாராவது கேட்டால் சொல்லுங்கள், சுன்னத்தான வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். யார் குருவியாக போனாங்க? கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா குருவியாக போனாங்க. அப்போ கதிஜா அம்மையார் வந்து பெரிய செல்வ சீமாட்டி. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கம், அவங்களுடைய நாணயம் இதெல்லாம் கேள்விப்பட்டு அந்த அம்மா தான் கூப்பிட்டு என் பொருளை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணணுன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிஜா அம்மையாருடைய நாணய பொருளை எடுத்துக்கிட்டு இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க. அவருடைய நேர்மையும் நியாயத்தையும் பார்த்து அந்த அம்மாவை என்ன பண்ணிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சொல்லப்போனால் ரசூலுல்லாஹ் 25 வயசு, அப்போ அந்த அம்மாவுக்கு 40 வயசு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி போகிறாங்க, வர்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெருமானாருடைய 33வது வயசு, 33வது வயசில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, மக்கத்து குறைஷிகள்லாம் மஷூரா பண்ணுறாங்க, காபத்துல்லா ரொம்ப பலகீனமாகி போச்சு, ரொம்ப பலகீனமாகி போச்சு. ஏன்னா இப்போ காபத்துல்லாவில் வந்து அத்தர் தடவுறாங்கல்ல, இதில் இப்போ உள்ள கலாச்சாரம் அல்ல. ஆண்டு காலமாக அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். அந்த காலத்தில் புகூர் காட்டுவாங்க. புகூர் அதாவது நம்ம ஊர் சாம்பிராணிங்கிறாங்க இல்லையா, அந்த இப்போ வச்சுருப்பா பாருங்க, அந்த ஹோட்டல்லாம் போடுறாங்க பாருங்க புகூர். அந்த மாதிரி புகூர் போடுவாங்க காபத்துல்லாவுக்கு. அந்த மாதிரி ஒரு கிளவி வந்து என்ன பண்ணிச்சு, காபத்துல்லாவுக்கு புகூர் போடும்போது அந்த திரைச்சிலையில் தீ பிடிச்சிருச்சு. திரைச்சிலையில் தீ பிடிச்சி காபத்துல்லா ஃபுல்லாக தீ எரிஞ்சு போச்சு. எரிஞ்சதில் அந்த திரைச்சிலையும் இல்லை, அந்த பில்டிங்கும் ரொம்ப வீக் ஆகி போச்சு. தீ பிடிச்சா என்ன வீக் ஆகிடும்ல, பில்டிங்கு வீக் ஆகி போச்சு. எந்த அளவுக்குன்னா, ஒரு புறா வந்து வேகமாக வந்து உட்காந்தா கூட பொத்துன்னு ஒரு கல் கீழே விழும், காபத்துல்லோட ஒரு கல் கீழே விழும். அந்த மாதிரி பலகீனமாகி போச்சு. ஆனால் குறைஷிகள்லாம் யோசிக்கிறாங்க, காபத்துல்லா இவ்வளோ பலகீனமாக இருக்குது, இடிச்சிட்டு கட்டினா என்ன அப்படின்னு சொன்னால் யாருக்கும் இடிச்சிட்டு கட்டுறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. ஏன்னா தெய்வ குத்தமாயிடும், இடிச்சிட்டு கட்டினா தெய்வ குத்தமாயிடும். ஆனால் மூட நம்பிக்கை தானே அவங்களுக்கு, மூட நம்பிக்கைனாலும் தெய்வ குத்தமாயிடும் அப்படி கட்டாமல் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அபூ தாலிப் சொல்கிறாரு, இந்த பாருங்கப்பா, இந்த பாருங்க, நான் வந்து எல்லாம் சேர்ந்து காபத்துல்லா கட்டுவோம் அப்படின்னு இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை திரும்ப 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 சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. சரி கட்டலான்னு சொல்லி, கட்டலான்னு சொன்னால் 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா, காபத்துல்லாவை கட்டுறது முதல் கண்டிஷன், எந்த ஒரு ஆளுடைய தனி பணமாக இருக்கக்கூடாது, தனி செலவில் கட்டக்கூடாது, எல்லாருடைய பொது செலவு தான் கட்டணும். முதல் கண்டிஷன். பொதுவாக வசூல் பண்ணி தான் கட்டணும். 2வது கண்டிஷன் என்னன்னா, அந்த பொதுவாக தர்ற வருமானம் ஹலாலான வருமானமாக இருக்கணும். அந்த வருமானம் என்னவாக இருக்கணும்? ஹலாலான வருமானமாக இருக்கணும். திருடியோ கொள்ளடிச்சோ விபச்சாரம் பண்ணியோ இந்த மாதிரி ஹராமான வருமானமாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் முடிவு பண்ணுறது யாருங்க? குறைஷிகள், காஃபிர்கள். காஃபிர்களோடு முடிவு பண்ணுறான், நம்ம அல்லாஹ்வோட வீட்டை கட்டுறது எந்த பணமாக இருக்கணும்? ஹலாலான பணமாக இருக்கணும். நீ நம்மால் என்ன பண்ணுறான்? லாட்ரி வியாபாரம் பண்ணுறான், ஹராமான சுனாமி வியாபாரம் பண்ணுறான், போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுறான், எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளியாசில் கட்டி கொடுத்துட்டா எல்லா தேவையும் ஹராம்லாம் ஹலாலாயிடும். எங்கேருந்து வந்தது? நல்ல சம்பாதிக்க சம்பாதிச்சுப்பட்டு 100 கட்டை வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டை கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் போட்டால் இந்த 100 கட்டை ஹலாலாக நினைக்கிறாம்ல, அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இங்கே வந்துருச்சு. ஆனால் மக்கத்து குறைச்சிகளை பாருங்கள், காபத்துல்லா கட்டுறது என்னவா இருக்கணும்? ஹலாலான பணமாக முடிவு பண்ணுறாங்க. கட்டி காபத்துல்லா கட்டும் பொழுது அங்கே என்ன பண்ணிடுறாங்க, 3 மிஸ்டேக் நடக்குது. காபத்துல்லாவில் 3 மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா இடிச்சிட்டு இவங்க ஒரு காபத்துல்லா கட்டுறாங்க. அந்த காபத்துல்லா கட்டும் பொழுது தான் 3 மிஸ்டேக் எல்லாம் 3 மாற்றங்கள் பண்ணுறாங்க. 3 மாற்றங்கள். முதல் மாற்றம் என்னென்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லாவுடைய வாசல் இருக்குது, தரையோடு இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? தரையோடு இருந்துச்சு. அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் தப்பு பண்ணுறாங்க, அந்த வாசலை 6 அடி மேலே தூக்குறாங்க. இப்போ இருக்குதுல்ல,
இப்போ வாசல் எங்கே இருக்குதுங்க? தரையில் தான் மேலே தான் 6 அடி மேலே தூக்குனாங்க. முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஹலாலான காசில் தான் கட்டணும்னு முடிவு பண்ணதுனால ஹலாலான காசு தேவையான அளவுக்கு வரல, கம்மியாக தான் வந்திருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹத்தீம் இருக்குதுல்ல அதை வெளியே தள்ளிவிட்டு குறுக்க ஒரு செவரை கட்டி முடிச்சிட்டாங்க. ஹத்தீமே காபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா அது கட்டுறது காசு இல்லை, காசு கம்மியாக இருக்குது, சரி சிம்பிளாக பிடிப்பா அப்படின்னு ஹத்தீமை வெளியே தள்ளிவிட்டு குறுக்க ஒரு செவரை கட்டி காபத்துலோட ஷேப்பை என்ன ஆக்கி விட்டாங்க, ஸ்கொயர் ஆக்கி விட்டான். புரியுதா? ஸ்கொயர் ஆகிவிட்டான். ரெண்டாவது மிஸ்டேக்கு. மூணாவது மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லாவுக்கு 2 வாசல் இருந்துச்சு. முன்னாடி ஒரு வாசல், பின்னாடி ஒரு வாசல். இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, பின் வாசலை அடைச்சிட்டானுங்க. பின் வாசலை அடைச்சிட்டாங்க. இப்போ ஹாஜிகள் காபத்துல்லாவை பார்த்தீங்கன்னா, இப்போ காபத்துல்லா போகிறீங்களா, இப்போ லோருக்கு போவீங்க இல்லையா, லோருக்கு போகும்போது நான் சொன்னதை வாட்ச் பண்ணுங்கள், இதுவரை வாட்ச் பண்ணாட்டா இப்போ வாட்ச் பண்ணுங்கள். காபத்தில் வாசல் இருக்குதுல்ல, வாசலுக்கு நேர் பேக் சைடு பாருங்க. இப்போ துணியை தூக்கி மேலே முடிச்சு கட்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாசலுடைய ஷேப் இருக்கும். பார்த்துறீங்களா? பார்க்காத நீங்கள் பாருங்க. பழைய இப்போ காவத்தில் வாசல் இருக்குது, வாசலுக்கு நேர் பேக் சைடு. இப்போ நம்ம அப்துல் அசீஸ் கேட்டில் போகிறோம்ல, 1ஆம் நம்பர் கேட்டில் போகும்போது கரெக்டாக பார்க்கலாம். அதை நம்ம காவத்தில் பின்னாடி சைடில் தான் போவோம். பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாசலுடைய அளவு, அந்த முன்னாடியில் வாசலுடைய அளவுக்கு பின்னாடி ஒரு ஷேப் இருக்கும். அதை கூர்ந்து கவனிங்க, அதை பார்க்கலாம். அதை அப்போ இந்த 3 மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. 3 மாற்றம். என்ன மாற்றம்? காபத்துலோட தரையில் இருந்த வாசலை 6 அடி உயர்த்தினாங்க, ஹத்தீமை வெளியே தள்ளினாங்க, 2 வாசலை 1 வாசல் ஆக்கிட்டாங்க. இந்த 3 மிஸ்டேக் பண்ணாங்க. காபத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடித்த பிறகு இப்போ ஹஜ்ருல் அஸ்வதை காபத்துலோட பொருத்தணும். காபத்தில் கட்டுறதுனால எடுத்து சரியாக வச்சுருக்காங்க. இப்போ கட்டி முடித்தோடனே ஹஜ்ருல் அஸ்வதை அங்கே பொருத்தணுன்ற உடனே எல்லாம் ஒற்றுமையாக பணம் வசூல் பண்ணி ஒற்றுமையாக காபத்துல்லா கட்டினவங்க பொருத்தணுன்னு வரும்பொழுது சண்டை வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? சண்டை வந்துச்சு. யார் பொறுத்துறது? ஒவ்வொரு கபிலான்னு சொல்ல நான் தான் பொருத்துவேன். கபிலா தானே இருப்பாங்க அவங்களாம், கூட்டம் கோத்திரமா ஒவ்வொரு கோத்திரம் நான் தான் பொருத்துவோம், நாங்கள் தான் காசு அசல் அதிகமாக வசூல் பண்ணி கொடுத்தவங்க, நாங்கள் தான் அந்த ஐடியா கொடுத்தவங்க, நாங்கள் தான் அதே எடுத்தவங்க. நம்ம ஊரில் பள்ளியாசல் பழைய பள்ளியாசல் அடிச்சுப்பா புதுசாக இடிச்சிட்டு கட்டணுமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஒரு ஜமாத் 1 கோடி பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்படியா? பள்ளியாசல் புதுசாக இடிச்சு கட்டுவாங்களா? இல்லை பேர் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஊரில் கிராமத்தில் பழைய பள்ளியாசல் இடித்து புதுசாக கட்டினது இல்லையா? ஆமாம், கட்டணும்னு முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ண முத்தொழிச்சோட தவிர்ப்பா நமக்குள்ளே பகையெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லா பகையும் எடுத்துருங்க, எல்லா முகப்பத்தாரும் நல்லாடி பள்ளியாசல் கட்ட போகிறோம், எல்லாம் சேர்ந்து கட்டணும். சரி, சிங்கப்பூர் போகலாமா, மலேசியாவுக்கு போகலாமா, துபாய்க்கு போகலாமா, நல்லா வசூல் பண்ணுவாங்க. நல்லா வசூல் பண்ணி தாம்துன்னு பள்ளியாசல் கட்டுவாங்க. பள்ளியாசல் பெருசாக திறப்புலா வைப்பாங்க. திறப்புலா வைக்கிற அன்றைக்கி சண்டை வந்துடும். பார்த்தீங்களா? யார் பேரை பெருசாக போடுறது? நோட்டீஸில் அவன் பேர் போட்டிருக்கான், என் பேர் இல்லை, என் பேர் போட்டிருக்கான், அவன் பேர் இல்லை. இல்லை உங்கள் ஊரில் வந்தது இல்லையா? என்னங்க, எங்கள் ஊரில் நிறைய வந்துருக்குதுங்க. ஒரு ஊரில் அப்படி தான் இந்த மாதிரி தான் ஒரு 3 பேர் சேர்ந்து பள்ளியாசல் கட்டினாங்களாம். 3 பேர். அந்த 3 பேர் தான் உழைச்சாங்களாம் பள்ளியாசலுக்கு. ஒருத்தர் பேர் மூசா, இன்னொருத்தர் பேர் இப்ராஹிம், இன்னொரு பேர் குஞ்சாலி காக்கா. இந்த 3 பேரும், ஒருத்தர் மூசா, ஒருத்தர் இப்ராஹிம், இன்னொன்று யார்? குஞ்சாலி காக்கா. இந்த 3 காக்கா மாதிரி சேர்ந்து பள்ளியாசலில் கட்டினாங்களாம். கட்டினா ஒரு கட்டத்தில் இந்த இப்ராஹிமும் மூசாவும் சேர்ந்து இந்த குஞ்சாலி காக்கா கொஞ்சம் ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கொஞ்சம் அப்படியே ஏற்பட்டாங்க, ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இவர் கோவம், பள்ளியா வசூல்லாம் கூட்டு போனால் பின்னாடி போனால் அலைஞ்சம் கொஞ்சம், இப்போ எல்லாம் திறப்புல இடத்துல நம்ம ஓரம் கட்டுறாங்களே, மன விடக்கூடாதுன்னு பட்டு என்ன பண்ணா பார்த்தா நோட்டீஸ்லையும் பார்த்தா இவங்க 2 பேர் பெருசாக போட்டுருது. யார் பேர்? மூசா காக்கா இப்ராஹிம் காக்காவையும். எந்த காக்கா சின்னதாக போட்டுருக்குது? குஞ்சாலி காக்கா சின்னதாக போட்டுருது. சரியான கோவம், என்னடா நம்ம பேர் சின்னதாகிட்டாங்கன்னு. அதே மாதிரி மேடையில் ஏற்றுறதுல கொடுக்குற எல்லாத்துலேயும் குஞ்சாலி காக்கா ஓரம் கட்டியே வச்சாங்கன்னா இவர் கடுமையான கோவத்தில் இருந்திருக்காரு. முதல் நாள் ஃபஜ்ர் தொழு வச்சுருக்காங்க. தொழு வைக்கிட்டு அஜித் வந்திருக்காரு, பெரிய ஊரில் பெரிய அஜித்து கூட நீங்கள் தொழு வைக்கணுன்னா அஜித் தொழு வச்சுருக்காரு. தொழு வச்சு முதல் நாள்ன்ற உடனே இவர் சப்பி இஸ்மா சூரா ஓதிருக்காரு. என்ன சூரா? சப்பி இஸ்மா சூரா முடிக்கும் போது ஓதிட்டே அது முடிக்கும் போது வசுஹஃபி இப்ராஹீம வ மூசா அப்படின்றாராம். யார் பேர் மட்டும் வந்துச்சு? இப்ராஹிம் மூசா பேர் இருந்துச்சு. இவருக்கு வந்துச்சா அவன் போனால் இனிமேல் பொறுத்து பிரயோஜனம் இல்லை, இனிமேல் இதில் விடக்கூடாது, அஜத்தையும் ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பின்னாடி நின்று குஞ்சாலி காக்காவும் கூட அப்படின்றாராம். இங்கேயும் இப்ராஹிம் மூசா விட்டு யாரை விட்டாரு? குஞ்சாலி காக்கா விட்டான்னு சொல்லி இவர் குஞ்சாலி காக்காவும் கூட அப்படின்றாராம். இது பள்ளியாஸ் திறப்புல அன்னைக்கு வர பிரச்சனை. இதெல்லாம் அந்த மாதிரி அரபுகிட்ட என்ன வந்துருச்சு, எங்கள் ஊரில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க வந்தா நீ என்ன குஞ்சாலி காக்கா கூடன்னு வர்ற அப்படிங்குவாங்க. அப்படின்னா இதுதான் காரணம், இந்த குஞ்சாலி காக்கா தான் காரணம். அந்த மாதிரி காபத்துல்லா கட்டும் பொழுது சண்டை வந்துருச்சு.
எல்லாம் சேர்ந்து கட்டினாங்க கொண்டாங்க. ஹஜ்ஜுல் அஸ்வத் பொறுத்துறது யாருங்கிறதுல சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே அது வெட்டுக்கு தளவுக்கு போகுது. அரபுகள்கிட்ட சண்டை தான் அப்படி தான் வரும். அரபுகள்கிட்ட சண்டை வந்தாலும் சாதாரண நம்மளால் வாடா போடா அவனே இவனெலாம் கத்திக்கிற மாதிரிலாம் இல்லை, வெட்டுக்கு தளவுக்கு வந்துடும். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அப்போ 33 வயசு அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, குறைஷிகளை மசூரா பண்ணுறாங்க, சரி ஒன்று பண்ணலாமா, நமக்குள்ள தகராறு வேணாம்பா, நாளை காலையில் யார் காபத்துல்லாக்குள்ள முதல்ல வர்றாரோ அவர் நம்முடைய தீர்ப்பாளராக ஆக்குவோம். அவர் என்ன தீர்ப்பு செய்யணும் தீர்ப்பை ஏற்றுப்போம். அப்படி பார்த்தா எப்போவுமே காபத்துல்லாக்குள்ள வளமையாக வர்றது யார் தான் வருவாங்க, ரசூலுல்லாஹ் முதல் ஆளாக வருவாங்க. அன்றைக்கி முதல் ஆளாக வந்தாங்க. நல்ல மனுஷன் சாதிக்குல் அமீன், நல்ல சாதிக்குல் அமீன் கிடச்சிட்டாரு, இவர் தான் பொருத்தமான ஆளுன்னு ரசூலுல்லாஹ் தீர்ப்பு போகிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன வயசில் இளம் வயதிலேயே அழகான ஒரு தீர்ப்பை, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு எழுதுகிறாங்க. என்ன தீர்ப்பு சொன்னாங்க, உங்களுக்கு யார் எந்த பாகுபாடு வேணாம், ஒரு துணியை விரிங்க, அந்த துணியில் ஹஜ்ஜில் சுற்றிக்குவாங்க, எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு கபிலாலேருந்தும் அந்த தலைவர் சேர்ந்து தூக்கிட்டு வாங்க. எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. காபத்துல்லா கிட்ட கொடுத்தேனே, கிட்ட வந்து பெருமானா ஸல்லல்லாஹு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பிடிங்க, எல்லாம் கையை பிடிங்க, எல்லாரும் கையை பிடிச்சி ரசூலுல்லாஹ் கையால் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் பொறுத்துனாங்க. இது வரலாறுல ஒரு பெரிய தீர்ப்பாயிடுச்சு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோட பேர் அங்கே மக்கள் யாரோ சாதிக்குல் அமீன் ஒருத்தர் இருக்காராம், முகமதுன்னு ஒருத்தர் இருக்காராம், ஃபஸ்ட் கிளாஸ் பையனா, ரொம்ப அற்புதமாக தீர்ப்பு எழுதுறாராம் அப்படின்னு ஊர் பூரா பேராகிப்போச்சு. இந்த நிலை தான் ரசூலுல்லாஹ் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க, சிரியாவுக்கு போகிறாங்க, டெமாஸ்கஸுக்கு போகிறாங்க, வியாபாரங்கள் பண்ணுறாங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜா அம்மையார் குழந்தை கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் பிறக்குது. பெருமானா ஹதீஜா ரலியல்லாஹுடைய குருவியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 40 வயசு ஆகும் பொழுது பெருமானாருக்கு இயல்பாகவே உள்ளத்தில் ஒரு விதமான ஏதோ ஒரு தேடல் வருது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேடல் வருது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 40 வயதை அடையும் பொழுது தான் ஒரு மனிதன் பூர்த்தி ஆகின்றான். அதுக்கு மேலே தான் நம்மளே சில சமயம் ஒரு 40 வயசு அடைஞ்ச பிறப்போம், நம்ம 25 வயசு இந்த குத்தலாம் போட்டோமா, நம்ம இப்படி ஆட்டம் போட்டோம் அப்படி நமக்கு தோணும். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஏன்னா 40 வயசு அடையும் பொழுது தான் ஒரு மனிதன் பூர்த்தி அடைகின்றான். சில நிதானங்கள் வரும், அவனுக்கு சில விஷயங்களை சரியான முடிவெடுப்பான், அவசரப்பட்டு டகால் முடிவெடுக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு 40 வயது அடையும் பொழுது அவனுக்கு ஒரு இயல்பான ஒரு பூரணத்தன்மை ஏற்படும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இதா பலக அர்பஈன அஷுத்தா, ஒரு மனிதன் 40 வயது அடையும் பொழுது அவன் தன்னுடைய மெச்சூரிட்டியை முழுமையாக பெறுகிறான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மெச்சூரிட்டி வருது எந்த வயசு தான், ஒரு 40 வயசு வரும்போது மெச்சூரிட்டி வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடால் கையை காலாட்டுவான், 40 வயசு 40 கொஞ்சம் நிதானமாகும், எல்லாமே மெச்சூரிட்டி வரும். அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு ஒரு மெச்சூரிட்டி வந்து இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு விதமான தேட்டம் வருது. அந்த தேட்டத்தை நாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது தனிமையில் உட்காந்து ஆசைப்பட்டு இங்கேருந்து மக்காலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எங்கே போகிறாங்க, ஹீரா மலைக்கு போகிறாங்க. அன்றைக்கி பார்த்தோம் பஸ்லேருந்தே பார்த்தோம் இல்லையா, ஹீரா மலை, அங்கே போகிறாங்க. போய் அந்த மேலே போய் அந்த குகையில் போய் உட்காந்து தனிமையில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. தனிமையில் உட்காந்துருக்குறாங்க, இப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அம்மையார் அவங்களுடைய மனைவி ஹதீஜா அம்மையாருக்கு அப்போ 56 வயசு. ரசூலுல்லாஹ் 40 வயசுனா அந்த அம்மாவுக்கு யார் 56 வயசு. 56 வயசு பெண்மணி இங்கே அந்த அம்மா பெரிய செல்வ சீமாட்டி, இந்த அம்மா பெரிய பணக்காரன். இவங்கள்ட்ட வேலை செஞ்சவங்க தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் பெருமானாருக்கு எப்படி ஒத்தாசையாக கணவனுக்குரிய எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்கன்னா வரலாறுல வருது. ரசூலுல்லாஹ் நான் 56 வயசில் அங்கே தவம் இருப்பாங்க. எங்கே ஹீரா குகையில். இந்த அம்மா இங்கேருந்து 8 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேருந்து மலைக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹ் கொண்டு போய் உணவு கொடுத்துட்டு வருவாங்க. நபிஸார் கொண்டு போய் இந்த அம்மாவுக்கு 56 வயசு அப்போ உணவு கொடுத்துட்டு வருவாங்க. நீ நம்ம மனைவி மேலே கொடுப்பாங்களா அப்படி தைரியமாக என்னப்பா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அங்கே பார்க்குறாங்க, அடிதான் கொடுப்பாங்க. நம்ம மனைவி கொடுப்பாங்க, நம்ம மனைவிமாரும் கொண்டு வந்து நீங்கள் மலை மேலே உட்காந்து தருவாங்க. எப்போ தெரியுமா, நீங்கள் அங்கே உட்காந்து தங்க வியாபாரம் பண்ணணும். நீங்கள் அங்கே என்ன வியாபாரம் பண்ணோம், கோல்டு வியாபாரம் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க. எங்கே நல்ல வியாபாரம் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்துடாதீங்க, இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணுங்க. நம்ம ஆஜியாக தங்கமான ஆஜிமாக்கலுங்க, எங்கே வந்தவங்கள மாஷா அல்லாஹ். இவங்களாம் சொல்லலை, இன்னும் 30 நாள் ஓட்ட வேண்டி இருக்குது. என்ன கேட்குற, என்ன கேட்குறீங்க, அதுக்கு பதில் அந்த பயான் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது ஏதோ பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தள்ளி போடுறப்ப சொல்லலை, ஞாபகமாக கேளுங்க, அது பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹதீஜா அம்மையார் அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா கவனிங்க, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரோட உதவிக்கு நான் உலகத்திலே கைமாறு பண்ணிட்டேன். என்னுடைய மனைவி ஹதீஜாவுடைய உதவிக்கு மட்டும் நான் இது ஒரு கைமாறு செய்யலை, சொர்க்கத்தில் செய்வேன்.
என் மனைவி செஞ்ச கைமாருக்கு சொர்க்கத்தில் பதில் கொடுப்பேன்னாங்க. அப்படியே ஒரு அழகான மனைவி. ஏன்னா நபிமார்களுக்கு அல்ல அப்படி தானே கொடுப்பான். நம்ம மனைவி சில பேர் என் மனைவிலாம் ஒழுங்காக அமையலனாக்கா நாம ஒழுங்காக இல்லையே, நாம ஒழுங்கா. அது ஏன் கதிஜாமாவை கொண்டு ரசூல்லாவுக்கு மனைவியாக கொடுத்தானா? ரசூல் அந்த மாதிரி, அதனால் எல்லாம் கதிஜாமாவை கொடுத்தான். நமக்கு மனைவி சில பேர் ஒழுங்காக அமையலனாக்கா நம்ம அந்த மாதிரி. ஆனால் எனக்கு அது வந்து நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் நான் யாரும் முடிவு பண்ணிக்கிறீங்க வந்து பயம் காட்டும்ல. ஹயர் அந்த அம்மையா நல்லா கவனிங்க. அப்போ பெருமானா சல்லாலத்துக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றாங்க அந்த வயசான காலத்துலேயும். ஹயர் பெருமானா சல்லாலத்துக்கு இருக்கிறாங்க, தவம் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆச்சரியமான செய்தி, வானத்தையே மறைச்சிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான படைப்பு ஒன்று வருது அவங்க முன்னாடி. ஒரு பெரிய ரெக்கை, பார்க்கறதுக்கு கிராண்டாக, அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா, அவ்வளோ அகோரமாக வானத்தையே மறைச்சிக்கிட்டு இருந்த படைப்பு வந்து என்ன பண்ணுறா, நேராக வந்து ரசூலுல்லாஹ் கட்டி பிடிக்கிறாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களோட சொந்த ரூபத்தில் வர்றாங்க. ஏன்னா மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 70,000 ரெக்கைகள். எத்தனை ரெக்கைங்க? 70,000 ரெக்கைகள். ஒவ்வொரு ரெக்கையினுடைய பவர் என்ன தெரியுமா? ஒரு ரெக்கையினுடைய பவர் என்ன தெரியுமா? ஒரு ரெக்கையினுடைய அந்த நுனி இருக்குதுல்ல, இப்படி பறவை ரெக்கை இருக்குதுன்னா அந்த ரெக்கை நுனி இருக்குதுல்ல, அந்த நுனியை வச்சு அவங்க பூமியை அப்படி தூக்கி அப்படி பெரட்டி போட்டுடலாமா. பூமியை அப்படி தூக்கி தோசை பரட்டுற மாதிரி பெரட்டி போட்டுடலாமா. அவ்வளோ பவர் எதுக்கு? ஒரு ரெக்கைக்கு. அந்த மாதிரி எத்தனை ரெக்கை? 70,000 ரெக்கைகளை கொண்ட மலக்குமார்கள். அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான தோட்டத்தில் வந்திருக்காங்க. வந்து என்ன பண்ணாங்க, இவன்ட்டு வந்து இக்ரா அப்படின்னாங்க, ஓதுனாங்க. இக்ரா ஓது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மாநபி காரின். ஐயோ எனக்கு ஓதலாம் தெரியாதுங்க, எனக்கு ஓதலாம் தெரியாது. இக்ரா ஓது. மாநபி காரின், எனக்கு ஓதலாம் தெரியாதுங்க. இக்ரா 3 தடவை சொன்னாங்க. 4வது தடவை கட்டி பிடிச்சி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக்ங்கிற அந்த சூறா இறங்குது. இறங்கின உடனே இறங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடறாரு. ரசூலுல்லாஹ் வேத்து கொட்டுது, படபடப்பு, பயம். அந்த காட்சியை பார்த்தது, யார் இவர், என்னாச்சு, யார் இவர், ஏதோ இக்ராண்டாரு, நம்மளை கட்டி பிடிச்சாரு சொல்லிட்டாரு. பதட்டத்தில் இறங்கி ஒடியாந்துடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே சகோதரர் இங்கே தான் பாருங்கள், ஒரு மனைவி, ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு எவ்வளோ உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, ஜம்மிலூனி, எனக்கு போர்வையை போத்துங்க, என்னால் இருக்க முடியல, உட்கார முடியல, போர்வை போத்துங்க, நடுங்குது, கைகால் நடுங்குது, பயம், ஜுரம், வேத்து கொட்டுது, படபடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ இந்த அம்மா தான் ரசூலுல்லாஹ் பார்த்து, இல்லை தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, யாருக்கு எந்த கஷ்டப்படுத்தல. உங்களுக்கு ரசூலுல்லாஹ் தனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, எனக்கு ஏதோ பேய் பிடிச்சி பிசாச்சு பிடிச்சி என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, மா குன்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான். நபியே 40 வயதில் உங்களுக்கு வஹி வருவதற்கு முன்பு வரை உங்களுக்கு அல்லாண்டால் என்னன்னு தெரியாது, வேதனா என்னன்னு தெரியாது, ஈமான் தெரியாது, ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான் மா குன்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான். நீங்கள் உங்களுக்கு வஹி வர்ற வரைக்கும் உங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது, ஈமான் என்னன்னு தெரியாது. ஜிப்ரீல் தெரியுமா ரசூலுல்லாஹ்க்கு? ஒன்றுமே தெரியாது. இந்த சூழ்நிலை தான் வந்து பயப்படுறாங்க, தன் ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, ஏதோ பிசாசு பிடிச்சிருச்சு, ஜம்மிலூனி எனக்கு போர்வை பொத்துங்கன்னு பதறாங்க. அப்போ இந்த அம்மா ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து, இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, நீங்கள் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணீங்க, எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் நல்ல குணத்தில் சொல்லி காட்டுறாங்க. நீ எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒத்தாசையாக இருக்கிறீங்க, உங்களுக்கே இந்த மாதிரி பேயெல்லாம் பிடிக்கும் போது தைரியமாக இருங்க ஆறுதல் படுத்தி கரெக்டான ஆள்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. வரக்கா பின் நௌஃபல்ங்கிற அந்த நேரத்தில் மக்காவிலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானி. அவர் மிகச்சிறந்த ஞானி, கிறிஸ்தவ மத ஞானி, கிறிஸ்தவ முன்னாடியில் வேதங்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ ஞானியாக இருக்கார். அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட போனால் அவர் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. என்ன குண்டு? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ்